கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நிறைமதி கிராமத்தில் சுமார் 800 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கிராமத்தில் வயது முதிர்ப்பின் காரணமாகவோ உடல்நிலை குறைவு காரணமாகவோ யாரேனும் மரணம் அடைந்தால் கிராமத்தின் இடுகாட்டிற்கு இறந்தவர்களின் சடலங்களை நல்லடக்கம் செய்வதற்காக செல்லும் தெருவான கிழக்கு தெருச்சாலையில் உள்ள சிறிய பாலத்தினை கடந்துதான் செல்ல வேண்டும். சுமார் ஓராண்டாக கழிவுநீர் வாய்க்கால் செல்லும் பகுதியின் மேற்பரப்பில் பாலம் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் அவ்வழியை இறந்தவர்களின் சடலங்களை தூக்கிச் செல்லும் போது கிராம மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் துக்க நிகழ்விற்காக வெளியூர்களில் இருந்து வரும் கிராம மக்களின் உறவினர்கள் மற்றும் வெளியூரில் இருந்து அந்த பகுதிக்கு செல்பவர்களும் விபத்துக்கு உள்ளாகும் அபாய நிலை உள்ளது. பாலம் சேதமடைந்து ஓராண்டில் அந்த கிராமத்தில் 4க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து உள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த அபாயகரமான சிறிய பாலத்தினை கடந்துதான் இறுதி சடங்குகளை மேற்கொள்வதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் சடலங்களை சுமந்து செல்கின்றனர். இது குறித்து கிராம மக்கள் பல முறை கோரிக்கை வைத்தும் ஊராட்சி நிர்வாகமும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகமும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பொதுமக்களின் கோரிக்கையேற்று தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.